தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவரும் பாஜகவுடைய கல்வி பிரிவு மாநில தலைவருமான திரு நந்தகுமார் அவர்கள் போலியாக தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் மூலமாக பள்ளிகளுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமீப காலத்தில் எழுந்திருந்த சமயத்தில் இப்போ போலியான முகவரியை கொடுத்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலத்தில் ஸ்கூலை நிர்வகிச்சு வராரு அப்படின்னு சொல்லி இப்போ சுரேஷ் பாபு அப்படிங்கிறவர் அவர் மேல வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. ஸ்ரீ சங்கரா பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துக்காக இவர் தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்காம, அதாவது என்ஓசி சர்டிபிகேட் வாங்காம தானே போலியா ஒரு என்ஓசி சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி ஏற்கனவே இருக்கிற அட்ரஸ் மேல வேற ஒரு அட்ரஸை ஒட்டி ஒன்றிய அரசு வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருந்தாரு. இவர் பாருங்க போலியா ஃப்ராடு பண்றாரு, இது போல உரிமம் வாங்கி தரேன்னு சொல்லி பல்வேறு பள்ளி நிறுவனங்களை மோசடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்கிற சமயத்துல அவர் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கரா பப்ளிக் ஸ்கூலு இப்போ அறநிலைத்துறை நிலத்துல தான் நிர்வகிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்குது. எனவே இதனுடைய விவரத்தை பத்தி பார்க்கும்போது ஸ்ரீ சங்கரா பப்ளிக் ஸ்கூல் விவகாரத்துல போலி அரசு துறை முத்திரைகளையும் அரசு அதிகாரிகளுடைய போலி கையெழுத்துகளையும் நந்தகுமார் போட்டிருக்கிறாரு. இந்த போலியான செயல் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆவணங்களுடைய அடிப்படையில் பள்ளிக்கான அங்கீகாரத்தையும் என்ஓசியும் பெற்றிருக்கிறாரு. எனவே அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆவணங்கள்ல இந்த பள்ளியானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனா நந்தகுமாருடைய பள்ளியானது சென்னை பம்மல் பகுதியில் இயங்கி வருது. நந்தகுமார் நடத்துகிற இந்த பள்ளி செயல்படும் நிலமானது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னும் இந்த தகவலானது தகவல் அறிவும் உரிமை சட்டத்தின்படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. சட்ட விதிமுறைகளை மீறி கோவில் நிலத்தை குத்தகை காலம் மீறி சட்டத்துக்கு புறம்பா ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. எனவே போலியா தயாரிக்கப்பட்ட என்ஓசியின் அடிப்படையில் இவருடைய பள்ளிக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து பள்ளி கட்டிடத்திற்கான சிஎம்டிஏ திட்ட அனுமதியானது பம்மல் நகராட்சி மற்றும் பல்லாவரம் வட்டாட்சியர் ஆகியோர் வழங்கிய சான்றிதழ்களை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்குது. எனவே இவர் சட்டத்திற்கு புறம்பா ஒரு பக்கம் டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்து சமய அறநிலைத்துறை வசம் இருக்கிற நிலத்தில் வரம்புக்கு மீறி இவர் பள்ளி தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்குது. எனவே இதை விசாரணைக்கு உட்படுத்தணும். அவர் இந்த பில்டிங்காக சிஎம்டிஏ கிட்ட எப்படி அனுமதி வாங்கினாரு, வட்டாட்சியர் எப்படி சான்றிதழ் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. எனவே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற சமயத்தில் இப்போ இந்த குற்றச்சாட்டை முன்னிறுத்தி ஒருவர் கேஸ் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது நந்தகுமார் அவர்கள் பல்வேறு வழிமுறைகளில் முறைகேடுகளை ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளிவந்திருக்குது.